அடுத்தது ஸ்லீவ் தானே பார்த்தோம். எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து இப்போ பேக் பார்த்தீங்கன்னா 2 லேயர் தான் ஃபோல்டிங், ஒரே ஃபோல்டிங். ஆனால் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் 2 ஸ்லீவ் வரணும். அப்போ உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து 2 கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்போ இதில் 4 லேயர் வரும். இதுல எல்லாம் டவுட்ஸ் இருக்காது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். கீழே வந்து எட்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த எக்ஸஸா இருக்கிறத கட் பண்றது. ஆனா உங்களுக்கு இது பேப்பர்ல எல்லாம் நீங்க நார்மலா போடுறது தான். கிளாத்ல வரும்போது மட்டும் இது பாத்தீங்கன்னா போதும். இப்ப கீழே ஃபோல்டிங் வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு, அதாவது நார்மல் பிளவுஸுக்கு. லைனிங்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டா போதும். ஸ்லீவ் லென்த் 11.5 இல்லையா, 11.5க்கு மார்க் பண்றேன். பிளஸ் 1/2 வந்து ஸ்டிச்சிங்க்கு. இந்த ஃபோல்டிங்ல டவுட் இருக்கா? இப்போ இதுதான் நமக்கு வந்து டோட்டல் லென்த்து. கீழே வந்து 1/2 இன்ச்சு வந்து அடிச்சு திருப்புறதுக்காக, மேலே வந்து 12 இன்ச் வந்து நமக்கு சீம் அலவன்ஸோட சேர்த்து. அப்போ இங்கேருந்து நான் உங்களை மெஷர் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, 3.25 இன்ச்சு வருது இந்த டிஸ்டன்ஸு. அப்போ இந்த 3.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அப்போ இதுக்கு ஒரு லைன் வரும். இப்போ இது வந்து லென்த்து, இங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த்து. உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஸ்லீவனோட ரவுண்டு வந்து 10.5 இன்ச்சு, அப்போ 5.25 வரும். சைடில் வந்து 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ 8.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு. இந்த ஸ்லீவ்ல வந்து சம்டைம்ஸ் நீங்க 8.25 இங்க வந்துச்சு அப்படின்னாலும் இங்க நீங்க 8.25 தான் வைக்கணும். அப்பதான் இதுவும் மேட்ச் ஆகும். நீங்க வந்து இதுல 1/4 இன்ச்சு குறைஞ்சாலும் ஸ்டிச்சிங்ல கொஞ்சம் எக்ஸ்டர்ன் ஆகும்போது அது சரியாயிரும். 8.5 இதுல வச்சீங்க அப்படின்னா இதுலயும் 8.5 தான் வைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது அந்த நாச்சஸ் எல்லாமே ஈவனா வரும். இப்போ இது வந்து நான் கிராஸ் லைன் போடுறேன். இப்போ இது லென்த்து, இது வந்து நம்ம அண்டர் ஆர்மனுடைய லென்த்து, இது ஸ்லீவ் ரவுண்டு, இது ஆம்ஹோல் ரவுண்டு. சைடில் 1.5 இன்ச் வந்து நம்ம சீமுக்காக விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய மிடில் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் வருது. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இங்க வந்து நான் ஒரு 2 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அப்போ கீழே இருந்து இந்த 2 லைனையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த மிடில்ல வந்து இப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எது சொல்றீங்க? இது வந்து 2 இன்ச் சொன்னேன். இது வந்து 1/2 இன்ச்சு. லைட்டா அப்படியே வந்து சேரும். இங்க ஸ்கொயர் வரக்கூடாது. அந்த எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஸ்கொயரா வரக்கூடாது. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கர்வ் லைன் மட்டும்தான் வரணும். இப்படி போய் சடனா ஜாயின் பண்ணி எல்லாம் நம்ம எங்கேயும் திருப்ப கூடாது. அப்படியே லைட்டா இதாதான் வெட்டணும். இப்ப இதுல வந்து பேக்ல வந்து இந்த 2 லேயர், இந்த இது வர மாதிரியும் ஃப்ரண்ட் 2 லேயர்ல இது வர மாதிரி இருக்கணும். அப்பதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு தெரியும். இப்ப இதை நான் கட் பண்ணவா? இந்த இடத்துலயும் நீங்க நாட்ச் போட்டுக்கோங்க. அதாவது ஆம்ஹோல் 1/2 எங்க மார்க் பண்றீங்களோ அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சென்டர்லயும் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டீப் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலயும் ஒரு நாட்ச் போடணும்.
இப்போ ஸ்லீவ் பார்க்கும்போது இந்த பேக் வந்து ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து டீப் இருக்கும். இப்போ இந்த பேக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இடத்துல தான் இந்த நாட்ச் போட்டிருப்பீங்க. ஒன்று வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்ட, இன்னொன்று வந்து எங்கே ஃபோல்டிங் பண்ணுறோமோ அந்த இடம். ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 லேயரும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடத்துலையும், அதே மாதிரி இந்த டீப் கட் பண்ணுற இடத்துலையும், இங்கே ஃபோல்டிங் பண்ணுற இடத்துலையும் இந்த நாச்சஸ் எல்லாம் எங்கெங்கே வருதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெண்டு, இந்த டீப் வர்றது ஃப்ரெண்டு, அதுக்கு தான் இந்த நாட்ச் போடுறோம். இப்போ நான் சொல்றது வந்து இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் வந்து 10 இன்ச் எல்லாம் வச்சு நம்ம போடும்போது இப்படி வச்சிங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். இந்த அளவு தானே சொல்றீங்க? முக்கா, அது ரொம்ப வித்தியாசம் வராது இல்ல, ஒரு லேயர் கீழே வரும். அப்போ வந்து இது வந்து நெக்கு மேலே இருக்கும், இந்த ஆம்ஹோலும் மேலே வரும். அது ஒரு மாதிரி நம்ம க்ளோஸ் நெக்கா வச்சு போடும்போது ஆம்ஹோல் இந்த துணியெல்லாம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். நீங்க இந்த ஃபார்மேட்லயே போடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் பிளவுஸ் போடும்போது பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் நெக்கு, பின்னாடி நல்லா க்ளோஸா வச்சு அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம துணி வந்து பின்னாடி எல்லாம் கொஞ்சம் சேர்த்தி தான் கொடுப்போம். அப்ப இப்ப நம்ம இந்த டீப் நெக்குக்கு நம்ம போடும்போது இந்த ஸ்லீவ் தான் இதுக்கு செட் ஆகும். அதாவது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம கால்குலேஷன் பண்றது, அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்து இந்த பிளவுஸுக்கு வந்து அது உங்களுக்கு ஃபிட் ஆகணும். கர்வ் மட்டும் நீங்க நார்மலா வெட்டும் போது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா எந்த மெஷர்மெண்ட்டுமே தேவையில்லை. 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இந்த 2 இன்ச்சோ எதுவுமே தேவைப்படாது. ஒரு கிராஸ் போட்டுட்டு அந்த ஷேப் நம்ம கட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மிட் பாயிண்ட், இந்த 1/2 இன்ச், இந்த 2 இன்ச் எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ். நீங்க ரெகுலரா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை மார்க் பண்ணணுங்கிறதே இல்லை. கீழே ஃபோல்டிங் ஒன்று, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஒன்று, மேலே ஷோல்டர் ஃபோல்டிங்ல ஒன்று, இது ஃப்ரண்ட் அப்படின்னு இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்க ஒரு நாட்ச். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், ஏன்னா நீங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு கரெக்டா புரியல. இப்போ நான் ஷோல்டர் வந்து 6 வச்சிருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 6.5 வச்சு 10ல் 6.25 வச்சிருக்கோம் ஆர்ம் ஹோல் ஹைட்டு. இப்போ அதுக்குள்ளதான் உங்களுக்கு இந்த 8.5 இன்ச் வருது. இந்த மெஷர்மெண்ட் தான் சொல்றீங்க, அது எவ்வளவு வருதோ அவ்வளவு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வெட்டுறதும் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஏன்னா அது சின்ன சின்ன இது மிஸ்டேக் வரும். இப்போ இந்த இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் வரும், இங்க மேல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போயிடுவோம். அப்ப இந்த இதுதான் உங்களுக்கு 8.25. அப்ப இங்க இருந்து லைட்டா இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா இது மேட்ச் ஆகணும். பேப்பர்ல அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி கட் பண்ணீங்கன்னா போதும். மெட்டீரியல்னா அப்படின்னா தான். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஷோல்டருக்கான இதையும் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இதில் நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் இது ஈவனாக கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லீவும் இதுவும் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் இதுதான் எடுத்தேன், இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காட்டிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இல்ல 4.25 வந்துச்சு அப்படின்னா உங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் தப்பு. ஏன்னா மேக்சிமம் 4, 3.25 அப்படிதான் வரும். 4, 4.5 எல்லாம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க வர லென்த் வந்து உங்களுக்கு இப்படி ஸ்லீவ் உள்ள இழுத்துக்கும் மேல. அப்ப வந்து இது கரெக்டான ஷேப் இருந்தாதான் இந்த எட்ஜ் வந்து நமக்கு ரவுண்ட் கரெக்டா வரும். இல்லன்னா இந்த இடம் உள்ள அப்படியே இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்ல உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அது ஓகே. இப்ப இதுல எவ்வளவு வருதோ அந்த அளவு கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப இதுல எனக்கு 3.25 வருது, அந்த 3.25 நான் அதுல வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போற கிளாஸ்ல தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது நீங்க மேல அப்படியே ஓரலா படிக்கிற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எப்படி என்ன மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. இப்ப இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஏன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த ஷோல்டர் ஃபால் தான். கை மூவ் பண்ணும்போது ஷோல்டர் கழண்டு வரக்கூடாது. அதுக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கை நம்ம அசைக்கும் போது ஒன்னா நிறைய வச்சுட்டோம்னா ஸ்லீவ் சுருண்டு சுருண்டு மேலே போகும், அப்படியே க்ரஷ் ஆகிட்டே மேலே போகும். கம்மியாக கொடுத்துட்டோம்னா இந்த ஷோல்டர் சைடில் இருக்கிற கிளாத்தையும் கீழே இப்படி இழுத்துட்டே வரும். அப்போ இது என்ன ஆகும்னா நம்ம அடிக்கடி இப்படி இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்காக இதை வந்து மெயினாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் 1-2 பிளவுஸ் தைச்சு அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் சொல்றது. எனக்கு கரெக்டாக எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலையோ இல்லை கட் பண்ணுறதுலையோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பிளவுஸோ 2 பிளவுஸோ நீங்கள் தைச்சு போடும்போது அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.